வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம 8th சோஷியல் சமச்சீர் கல்வியில் ஹிஸ்ட்ரியில் யூனிட் 8 ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன் இன் இந்தியா த்ரூ தி ஏஜஸ் அந்த லெசனோட கண்டினியூஷன் தான். இது வந்து பார்ட் 3 வீடியோ. ஸோ பார்ட் 1 வீடியோவில் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருந்தோம். அண்ட் தென் பார்ட் 2ல் பொசிஷன் ஆஃப் உமன். ஸோ ஏன்ஷியன்ட் பீரியடில் உமன்ஸ் எப்படி இருந்தாங்க, மிடேவல் பீரியடில் எப்படி இருந்தாங்க, பிரிட்டிஷ் பீரியடில் எப்படி இருந்தாங்க அப்படின்றத பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் மேஜர் சோசியல் இவில்ஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ முக்கியமான சமூக தீமைகள் என்ன, பெண்களுக்குன்ட்டு நடந்த சமூக தீமைகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபீமேல் இன்ஃபான்டிசைடு அப்படின்னாக்கா பெண் சிசு கொலை. Female infanticide was another inhuman practice affiliating the 19th century Indian society. It was particularly in vogue in Rajputana, Punjab and the northwestern provinces. It was mainly to avoid economic burden. ஸோ பெண் சிசு கொலை அப்படிங்கிறது 19th செஞ்சுரியில் இந்தியாவிலே நடந்த ஒரு முக்கியமான சமூக பாதிப்புன்னு கூட சொல்லலாம். ஸோ கொஞ்சம் கூட மனிதாபிமானமற்ற ஒரு செயல் கூட இதை வச்சுக்கலாம். ஸோ இது குறிப்பாக எந்தெந்த பிளேஸில் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்புட்னா, பஞ்சாப் அண்ட் தென் வந்து நார்த் வெஸ்டர்ன் பார்ட்ஸில் இருக்கக்கூடிய நிறையா பிளேசஸில் இது நடைமுறையில் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி எதுக்கு பெண் சிசு கொலையை வந்து பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பொருளாதார சுமை. ஸோ இப்போ பெண் குழந்தையாக இருந்துச்சுன்னா அதுக்கு மேரேஜ் பண்ணணும், சீர் செய்யணும், இந்த மாதிரி சுமைகளை தவிர்க்கிறதுக்காக பெண் சிசு கொலை பண்ணாங்க. ஸோ எக்கனாமிக் பேர்டனை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஃபீமேல் இன்ஃபான்டிசைடு அப்படின்ற ஒரு இதை ப்ராக்டிஸில் வச்சுருந்தாங்க. Factors such as family pride, the fear of not finding a suitable match for the girl child were some of the major reasons responsible for this practice. Therefore, immediately after birth, the female infants were being killed. ஸோ என்னென்ன காரணத்துக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப பெருமை, அண்ட் தென் பெண் குழந்தைக்கு பொருத்தமான வரன் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற ஒரு பயம், இதெல்லாம் வந்து இந்த ஃபீமேல் இன்ஃபான்டிசைடுக்கு ஒரு முக்கியமான காரணமாக சொல்கிறாங்க. ஸோ இந்த நடைமுறைக்கு முக்கிய காரணமாக இதெல்லாம் சொல்கிறாங்க. அதனால் பெண் குழந்தைகள் வந்து பிறந்த உடனே அவங்கள கில் பண்ணாங்க. தி கம்பெனி அட்மினிஸ்ட்ரேஷன் இன் இந்தியா took steps to ban this practice by passing the Bengal Regulatory Act 21 of 1795, the Regulating Act of 1802 and the Female Infanticide Act of 1870. ஸோ இந்த ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் பெண் சிசு கொலையை வந்து தடுக்கணும் அப்படின்றதுக்காக பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த சட்டத்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா 1795ல் பெங்கால் ரெகுலேட்டரி ஆக்ட் 21 அண்ட் தென் ரெகுலேட்டரி ஆக்ட் 1802 அண்ட் தென் ஃபீமேல் இன்ஃபான்டிசைடு ஆக்ட் 1870 இந்த சட்ட திட்டங்கள் படி பெண் சிசு கொலை வந்து தடை செஞ்சாங்க. அண்ட் தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஃபோர்ட்டிசைடு. ஸோ ஃபீமேல் ஃபோர்ட்டிசைடு அப்படின்னா பெண் சிசு கருக்கொலை. Female foeticide is also an inhuman practice which cuts across the caste, creed, class and religional boundaries. Whether it is female infanticide or female foeticide, the prime motive remained the same. In order to ban the female foeticide and sex determination, the central government passed various acts. ஸோ பெண் சிசு கருக்கொலை அப்படிங்கிறது வந்து அதுக்கப்புறம் நடந்த ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்துச்சு. ஏன்னா கருவில் இருக்கிற குழந்தை பெண் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா உடனே வந்து அதை கருவிலேயே வந்து கொலை செய்ய ஆரம்பித்தாங்க. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சாதி, சமயம், வர்க்கம் அண்ட் தென் வந்து இன்னும் சில காரணங்களை சொல்கிறாங்க. இது வந்து ஒரு மனிதாபிமானமற்ற செயல் அப்படின்னு கூட சொல்லலாம். எப்படி இருந்தாலுமே பெண் சிசு கொலை அல்லது பெண் சிசு கருக்கொலை எதுவாக இருந்தாலும் அதனுடைய நோக்கம் என்ன,
பெண் குழந்தை வேண்டாம் அப்படின்றது தான் ஒரே நோக்கமாக இருந்துச்சு. அதனால் பெண் சிசு வந்து கருவிலேயே கொலை செய்யறதுக்கு அதனுடைய பெண் கருவில் இருக்கும்போதே பாலினம் வந்து என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சி பெண் குழந்தையாக இருந்துச்சுன்னா அது கருவிலேயே கொலை செஞ்சாங்க. ஸோ இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு சில சட்டங்களை போட்டு தடை செஞ்சு வச்சுருக்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணுறப்ப வயிற்றில் இருக்கிற குழந்தை ஆனா பெண்ணா அப்படின்றத நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஸ்கேன் சென்டர்லேயுமே எழுதியிருப்பாங்க. அடுத்தது சைல்டு மேரேஜ், குழந்தை திருமணம். தி ப்ராக்டிஸ் ஆஃப் சைல்டு மேரேஜ் வாஸ் அனதர் சோசியல் டிஸ்கிரேஸ் ஃபார் தி உமன். ஸோ குழந்தை திருமணம் அப்படிங்கிறது சமூகத்தில் இன்னும் ஒரு தீமையான அல்லது ரொம்ப கொடுமையான விஷயம்னு கூட சொல்லலாம். In 1846, the minimum marriageable age for a girl was only 10 years. The Native Marriage Act was passed in 1872. It fixed the minimum marriageable age of girls at 14 and boys at 18. ஸோ 1846 பார்த்தீங்கன்னா பெண்களுடைய குறைஞ்சபட்ச திருமண வயது 10 அப்படின்றத வந்து கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து உள்நாட்டு திருமண சட்டம் அப்படின்ற ஒரு சட்டத்து மூலிமா இதை வந்து மாற்றி அமைக்கிறாங்க. ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா பெண்களுடைய திருமண வயசு 14ஆகவும் ஆண்களுடைய திருமண வயது 18ஆகவும் தீர்மானிக்கிறாங்க. In 1930, the Central Legislative Assembly passed Rai Shabi Haribal's Sharda's Child Marriage Bill, fixing the minimum marriageable age for boys at 18 and 14 for girls. It was later amended to 18 for girls and 21 for boys, according to Hindu Marriage Act 1995. ஸோ 1930 பார்த்தீங்கன்னா மத்திய சட்டப்பேரவையில் ராஜ் சாஹிப் ஹரிலால் சாரதா குழந்தை திருமண மசோதா அப்படின்ட்டு ஒரு மசோதா கொண்டு வரப்பட்டது. ஸோ அந்த சட்டத்துப்படி பார்த்திங்கன்னா ஆண்களுடைய திருமண வயது 18ஆகவும் பெண்களுடைய திருமண வயது 14ஆகவும் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. இதுவே வந்து நாளடைவில் ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1995 படி கேர்ள்ஸோட மேரேஜ் ஏஜ் வந்து 18 பாய்ஸ்து 21 மாற்றி அமைச்சாங்க. இப்போ நடைமுறையில் இருக்கிறதும் இதுதான். அண்ட் நீங்கள் Akbar prohibited child marriage and made it obligatory for the parents to obtain the approval of both the bride and the bridegroom before the marriage. He prescribed 14 years as the age of consent for girls and 16 years for boys. ஸோ அக்பர் வந்து குழந்தை திருமணத்தை வந்து ரொம்பவே தடுத்தார். ஸோ அதற்காக திருமணத்துக்கு முன்னாடி மணமகன் மற்றும் மணமகளினோட சம்மதத்தை வாங்கினாங்க. அண்ட் தென் அவங்களுடைய பெற்றோரும் வந்து கட்டாயமாக அதில் பங்கு பெற வேண்டும். அப்போ பெண்ணுக்கான திருமண வயது 14ஆகவும் ஆணுக்கான திருமண வயது 16ஆகவும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்து சதி. Sati was social evil that prevailed in Indian society, especially among the Rajputs. Early, it was a voluntary act, but later by the relatives forced the widow to sit on the funeral pyre. The Italian traveller Nicola Conti, who visited Vijayanagar about the year AD 1420, notes that the inhabitants of this region marry as many wives as they please, who burnt with their dead husbands. ஸோ இந்திய சமுதாயத்தில் நிலவிய இன்னொரு கொடுமையான விஷயம் அப்படின்னாக்கா அது சதின்னு சொல்லலாம். குறிப்பாக ராஜ்புட் பகுதியில் வந்து இந்த பழக்கம் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. ஆரம்ப காலத்தில் வந்து அவங்களாவே தான் வந்து முன்னாடி அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னா அவங்களே முன்னாடி வந்து அவங்களுடைய ஹஸ்பண்டோடைய உடலை வந்து எரியிறப்ப அவங்களும் தானாக குதிச்சாங்க. ஆனால் காலப்போக்கில் இது வந்து ரொம்ப கட்டாயமாக மாற்றினாங்க. ஸோ உறவினர்கள் வந்து அந்த பொண்ணு இறந்த ஹஸ்பண்டோட மனைவியை வந்து
ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள அந்த நெருப்பில் தள்ளினாங்க. ஸோ 1420s விஜயநகருக்கு இத்தாலி ட்ராவலர் ஒருத்தர் நிக்கோலோ கேண்டி அப்படின்றவங்க வந்தாங்க. ஸோ அவங்களுடைய குறிப்புகளில் பார்த்திங்கன்னா அந்த பகுதியில் வாழ்ந்தவர்கள் தங்கள் விருப்பத்தின் பேரில் பல பெண்களை திருமணம் செய்து கொண்டாங்க என்றும் பெண்கள் இறந்த தன் கணவருடன் எரிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. In the early years of 19th century, sati was in practice in various parts of Bengal, Western India and Southern India. In 1811, Jahan Mohan Rai, brother of Ram Mohan Rai, passed away and his wife was burnt along with him. Ram Mohan Rai was moved to the extreme at the sight of it and took an oath that he would have the cruel practice abolished by law. He carried on a continuous agitation through press and platform for the abolition of sati. ஸோ 19th செஞ்சுரியோட ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா சதி அப்படின்ற ஒரு பழக்கம் பெங்கால் அண்ட் தென் பல பகுதிகளில், அதாவது வெஸ்டர்ன் இந்தியாவில் அண்ட் தென் சதர்ன் இந்தியாவிலலாம் நடைமுறையில் இருந்த ஒரு பழக்கமாக இருந்துச்சு. 1811 பார்த்திங்கன்னா ராஜ்மோகன் ராய் அவருடைய பிரதர் ஜெகன்மோகன் ராய் இறந்துட்டார். அப்போ அவருடைய மனைவியும் அவங்களோட சேர்த்து எரிக்கப்பட்டாங்க. இதை பார்த்த ராஜ்மோகன் ராய் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சார். ஸோ இந்த கொடூரமான நடைமுறை சட்டத்தின் மூலமாக இதை கண்டிப்பாக ஒழிக்கணும் அப்படின்ட்டு ஒரு முடிவு செய்தார். அதே மாதிரி அவர் சதி ஒழிப்பதற்கு தொடர்ச்சியான போராட்டங்களும் நடத்தினார். அதுக்கு பத்திரிக்கை மூலியமாகவும் மேடை பேச்சுகள் மூலியமாகவும் மக்கள் மத்தியில் கொண்டு போனார். Rajaram Mohan Rai published his tracts in 1818-20, making the point that the rite of sati was not enjoined by the Shastras. This material was used by the Sirampur missionaries to shatter the generally accepted view that sati was an integral part of the Hindu religion. Orthodox Hindu opinion against the abolition was advocated by Radhkant Deb and Bhavani Charan Banerjee. ஸோ ராஜாராம் மோகன் ராய் பார்த்திங்கன்னா 1818 20 வரைக்கும் இதை சதிக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல கட்டுரைகளை வெளியிட்டார். அதில் சதி அப்படின்ற ஒரு சடங்கு சாஸ்திரங்களில் கட்டளையாக எதுவுலையுமே எழுதலை அப்படின்றத அண்டர்லைன் பண்ணியிருந்தார். அட் த சேம் டைம் சதின்றது ஒரு சடங்கு ஹிந்து மதத்தில் மட்டும்தான் ஒரு அங்கமாக என்று பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஒரு கருத்தையும் அதில் சொல்கிறாரு. பழமையான இந்து பழக்கமான சதி ஒழிப்புக்கு எதிரான ராதாகாந்த் தேப் மற்றும் அண்ட் தென் பவானி சரண் பானர்ஜி அவங்களாம் அவங்களுடைய கருத்துக்களையும் வெளியிட்டிருந்தாங்க. When Lord William Bentinck took up the question of sati, he found that the abolition had been recommended by the judge of the criminal courts. He passed regulation 17th on December 4, 1829, declaring the practice of sati or burning or burying alive the widow of Hindus illegal and punishable by criminal courts. Similar legislative measures were enacted soon after in Bombay and Madras. ஸோ அதுக்கப்புறம் வில்லியம் பென்டிக் அவருடைய ஆட்சியில் இருக்கிறப்ப நீதிமன்றங்களை நீதிபதிகளால் சதி அப்படின்ற ஒரு பழக்கம் ரத்து செய்யணும் அப்படின்ட்டு பரிந்துரைக்கப்பட்டாங்க. ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா ரெகுலேஷன் ஆக்ட் 17th படி December 4, 1829 சதிக்கு எதிர்ப்பாக ஒரு சட்டம் நிறைவேற்றினாங்க. ஸோ அந்த சட்டப்படி பார்த்திங்கன்னா சதியில் ஈடுபடுவது அண்ட் தென் பொண்ணை அதில் தள்ளி எரிக்கிறதும் அண்ட் தென் விதவைகளை உயிருடன் புதைக்கிறது இதெல்லாம் சட்டப்படி தப்பான விஷயம். ஸோ இந்த தப்பை செய்கிறவங்களுக்கு தண்டனை கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை தெரிவித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த நடவடிக்கை பாம்பே மற்றும் சென்னையிலேயும் உடனே ஒரு சட்டமாக
எழுதி வச்சாங்க. ஸோ அதன்படி சதின்ற ப்ராக்டிஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிச்சு. அண்ட் தென் தேவதாசி சிஸ்டம். The word Devadasi, Sanskrit, or Devar Adiyal, Tamil, means servant of God, dancing girl dedicated to the service of God in a temple. Devadasi system was a social evil. There was also traditional of dedicating one daughter to the temple. In addition to taking care of the temple, they learned and practiced Bharatanatyam and other classical traditional Indian arts. ஸோ தேவதாசி அப்படிங்கிறது வந்து சான்ஸ்கிரிட் வேர்டு. அண்ட் தென் தேவர் அடியால் அப்படின்றது வந்து தமிழ் பேர். ஸோ அந்த வேர்டோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்வன்ட் ஆஃப் காட். ஸோ கடவுளுடைய சேவகர் அப்படின்றது பொருள். ஸோ அந்த மாதிரி டான்ஸிங் கேர்ள், ஸோ டெம்பிள் கோவிலுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு பெண் அப்படின்னு தான் அனுப்பும். ஸோ அந்த காலத்தில் வந்து ஒரு சில பழக்க வழக்கங்கள் இருந்துச்சு. அதுபடி அவங்களுடைய பழக்கம் என்னென்னா தங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை வந்து கோயிலுக்குன்னு தானமாக கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி கோயிலுக்கு தானமாக கொடுத்த பொண்ணை வந்து கோயில் நிர்வாகம் வந்து பாதுகாக்கும். அவங்களுக்கு வந்து பரதநாட்டியம் கற்றுக் கொடுத்து அண்ட் தென் அதர் கிளாசிக்கல் டான்ஸும் கற்றுக் கொடுப்பாங்க. Later on they were ill-treated and humiliated. The Devadasis lost their dignity, sense of pride, self-respect and honor. So போக போக பார்த்தீங்கன்னா அது அவர்களை வந்து மோசமாக நடத்தப்படுறதுக்கு ஒரு ஆரம்பமாக மாறிச்சு. ஸோ ரொம்பவே தேவதாசி அப்படின்னா ரொம்பவே அவமதிக்க ஆரம்பித்தாங்க. மேலும் அவங்க தங்களுடைய கண்ணியம், பெருமை, உணர்வு, சுயமரியாதை அண்ட் தென் கௌரவம் இது எல்லாத்தையுமே அவங்க இழக்கிற நிலைமைக்கு வந்தாங்க. Dr. Muthulakshmi Ammayar, who was the first woman doctor in India, dedicated herself for the cause of abolishing the cruel practice of Devadasi system from Tamil Nadu. Appreciating her role in the agitation against Devadasi system, she was nominated to the Tamil Nadu Legislative Council in 1929. Periyar E.V. Ramasamy was instrumental in passing the Devadasi abolition bill. Dr. Muthulakshmi Ammayar proposed the bill to the Madras Legislative Council in 1930. ஸோ இந்தியாவுடைய முதல் பெண் மருத்துவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். ஸோ அவங்க வந்து தேவதாசி முறையை வந்து தமிழ்நாட்டில் ஒழிப்பதற்கு அவங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செஞ்சாங்க. ஸோ தேவதாசி முறைக்கு எதிர்ப்பாக அவங்க வந்து போராட்டமும் செஞ்சாங்க. அந்த வகையில் 1929 வந்து சென்னை சட்டமன்றத்திற்கு அவங்க பரிந்துரைக்கப்பட்டாங்க. ஸோ அப்போ வந்து பெரியார் E.V. ராமசாமி வந்து தேவதாசி ஒழிப்பு மசோதா அப்படின்ற ஒரு மசோதாவை அறிவித்தாங்க. ஸோ அது வந்து தேவதாசி சிஸ்டத்தை ஒழிக்கிறதுக்கு அது ஒரு கருவியாக செயல்பட்டுச்சு. 1930 டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் வந்து இந்த மசோதாவை சென்னை சட்டமன்றத்தில் எடுத்து சொன்னாங்க, இதை வந்து அப்ளிகபிள் பண்ணணும் அப்படின்ட்டு. மூவலூர் ராமாமிர்தம் was yet another woman who fought for the emancipation of the Devadasi. With the continuous moral support returned by Rajaji, Periyar and Thiruvika, she raised the slogan against this cruel practice. As a result, the government passed the Devadasi Abolition Act. ஸோ தேவதாசின் விடுதலைக்காக போராடிய இன்னொரு பொண்ணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவலூர் ராமாமிர்தம் அப்படின்றவங்க. ஸோ அவங்களோட ராஜாஜி, பெரியார் அண்ட் தென் திருவிக்கா அவங்களும் வந்து தொடர்ச்சியாக இந்த தேவதாசி சிஸ்டம் ஒழிக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. அண்ட் தென் இந்த கொடுமையான முறைக்கு எதிராக அவர்கள் வந்து முழக்கமும் எழுப்புனாங்க. ஸோ அதனுடைய ரிஃப்ளெக்ஷனாக கவர்மெண்ட் வந்து தேவதாசி அபாலிஷன் ஆக்டை வந்து பாஸ் பண்ணினாங்க. The Madras Devadasi Act was a law that was enacted on 9th October 1947. The law was passed in the Madras Presidency and gave Devadasis the legal right to marry and made it legal to dedicate girls to Indian temple. So
தேவதாசி சட்டம் அப்படின்றது வந்து October 9, 1947 வந்து நிறைவேற்றப்பட்டுச்சு. ஸோ அப்போ வந்து மெட்ராஸ் பிரசிடென்சியில் நிறைவேற்றினாங்க. இந்த சட்டம் பார்த்திங்கன்னா தேவதாசிகளுக்கு சட்டப்படி திருமணம் செய்து கொள்ளும் உரிமையை வழங்கியச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்திய கோயில்களில் பெண் குழந்தைகளை தானமாக வழங்குவது சட்டவிரோதம் அப்படின்னும் சொன்னாங்க. ஐ திங்க் இது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோட கண்டினியூஷன் ரோல் ஆஃப் சோஷியல் ரிஃபார்மர்ஸ் இது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.